நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி 25 ஆகஸ்ட் 1952 முதல் 28 வரை டிசம்பர் 2023. அவரது மேடைப்பெயரான விஜயகாந்த் மூலம் நன்கு அறியப்பட்டவர். ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் நடிகர் ஆவார். அவர் தமிழ் சினிமாவில் முக்கியமாக பணியாற்றினார். 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நடிகர், தயாரிப்பாளர், இயக்குநராக வெற்றி பெற்றவர் விஜயகாந்த். அவர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் டிஎம்டிகே அரசியல் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்தார் மற்றும் முறையே விருத்தாசலம் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 முறை எல்.ஏ.வாக பணியாற்றினார். திரையுலகினர் மத்தியில் அவர் கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். ஆரம்ப கால வாழ்க்கை விஜயகாந்த் 25 ஆகஸ்ட் 1952 அன்று மதுரையில் விஜயராஜ் அழகர் சுவாமியாக பிறந்தார். இவரது பெற்றோர் கே.என். அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி. அவருக்கு ஜனவரி 31, 1990 அன்று பிரேமலதாவை மணந்தார். அவருக்கு சகாப்தம், 2015 மற்றும் மதுரவீரன் ஆகிய படங்களில் நடித்த நடிகர் சண்முக பாண்டியன் உட்பட 2 மகன்கள் உள்ளனர். 2018 நடிப்பு வாழ்க்கை விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் மட்டுமே நடித்த சில தமிழ் நடிகர்களில் ஒருவர். இவரது படங்கள் பெரும்பாலும் தெலுங்கு மற்றும் இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. திரையுலகில் புரட்சிக் கலைஞர் என்ற பட்டத்தை வைத்திருந்தவர் விஜயகாந்த். அவர் தனது படங்களில் ஒரு தேசபக்தி, கிராமத்தில் நல்லவர் மற்றும் இரட்டை வேடங்களில் நடித்ததற்காகவும் அறியப்பட்டார். பலர் அவருடன் நடிக்க மறுத்துவிட்டனர் மற்றும் பெரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் படம் தயாரிக்க வரவில்லை. 20க்கும் மேற்பட்ட படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். புவியீர்ப்பு விசையை மீறும் ஸ்டண்ட்களை வெளிப்படுத்தும் குறைந்த பட்ஜெட் படங்களுக்காக அவர் மிகவும் பிரபலமானார். அதில் அவர் தனது எதிரிகளை தனித்து அனுப்புவார். அவரது பெரும்பாலான படங்கள் ஊழல், நேர்மை மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதைச் சுற்றியே இருந்தன. அவர் ஒரு நாளைக்கு 3 ஷிப்டுகள் வேலை செய்தார். அதுவே அவரது கைவினைப் பொருளுக்கான அர்ப்பணிப்பு. விஜயகாந்த் காலதாமதமாக சம்பளம் வாங்கினார். சில சமயங்களில் கஷ்டப்படும் தயாரிப்பாளர்களுக்கு நன்மை செய்யவே எடுக்கவில்லை. மிக முக்கியமாக, அவர் இவற்றை விளம்பரப்படுத்த முயற்சிக்கவில்லை. மேலும் உலகம் தங்களைத் தாங்களே பார்த்து உத்வேகம் பெறட்டும். தனது முதல் படமான எம்.ஏ. காஜாவின் இனிக்கும் இளமை 1979 மூலம் தனது பெயரிலிருந்து ராஜ் என்பதை நீக்கிவிட்டு காந்த் என்று பின்னொட்டாக வைத்து விஜயகாந்த் என்று மாறினார். பின்னர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய சத்தம் ஒரு இருட்டறை 1981 திரைப்படத்தில் வெற்றி பெற்றார். யாருடன் அவர் பெரும்பாலும் திரைப்படங்களில் நடித்தார். 1980கள் மற்றும் 1990களில் அவர் ஒரு நிலையான பாக்ஸ் ஆபிஸ் முறையீட்டுடன் ஒரு அதிரடி ஐகானாக இருந்தார். 100வது படமான கேப்டன் பிரபாகரனுக்கு 1991 பிறகு அவருக்கு கேப்டன் என்ற பெயர் கிடைத்தது.